வணக்கம், வெல்கம் டு மை ஓன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சப்ஸ்கிரைபரோட கேள்விக்கு தாங்க விளக்கம் பார்க்க போறோம். முதல் கேள்வி ஆர்ஜே ராதிகா அப்படின்னு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. சார், நிறைய பேர் இதை மரண யோகம் சொல்றாங்க, மிகுந்த குழப்பமாக உள்ளது. ப்ளீஸ், பிளான் எல்லாம் போட்டு விட்டோம். 33 56 இந்த அளவு வீடு கட்டலாமா சார்? ப்ளீஸ் 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 ரிப்ளை. சரிங்களா. ரெண்டாவது கேள்வி வேலு அப்படின்னு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. ஐயா, மனை அளவு 22:92 இந்த அளவு உள்ளது, இவற்றை வாங்கலாமா? தெளிவுபடுத்த வேண்டும். சரிங்களா. அடுத்த கேள்வி யாமினி ரவி அப்படின்னு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. சார், 35:37 பிளாட் சைஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே அளவுகள் சம்மந்தப்பட்டு கேட்டிருக்கிறதுனால இந்த எல்லா கேள்விகளுக்கும் கடைசியாக நான் என்னோட சொந்த கருத்தை விளக்கமாக தரேன். முதல்ல இந்த முதல் கேள்விக்கு அவங்க கேட்டிருக்க அளவுகளுக்கு பொருத்தம் பார்க்கலாம். அவங்க சொல்கிறது சரியாக வருதான்னு பார்த்துடலாம். முதல்ல வீட்டோட அளவு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். 33.4 6 இன்ச்சுக்கு உள்ளே இருந்துச்சுனாவே அது 33 தான் நம்ம எடுத்துக்கணும். 33 பாருங்கள், நன்மை உண்டு, நல்ல வார்த்தை தான் போட்டிருக்கு. அடுத்து 56.4 56 தான் எடுத்துக்கணும். அது பார்த்தீங்கன்னா வம்ச விருத்தி உண்டு, நல்ல வார்த்தை தான் போட்டிருக்கு. ரெண்டுமே நல்ல வார்த்தை தான். இப்போ நம்ம குழி பொருத்தம், மனை பொருத்தம்லாம் பார்க்கலாம். முதல்ல மனையோட குழி கண்டுபிடிச்சிடலாம். குழி கண்டுபிடிக்கிறதுக்கு மனையோட அளவு 33.4 பெருக்கல் 56.4 போட்டோம்னா 1870 வருது. வகுத்தல் 8.03 குழி கண்டுபிடிச்சாச்சு. 233 குழி வருதுங்க. இப்போ ஒரு பொருத்தமாக பார்க்கலாம். முதல்ல கர்ப்ப பொருத்தம். கர்ப்ப பொருத்தம் 1 வருது. 1 அப்படின்னா கருட கர்ப்பம் சொல்லுவாங்க. அது பேர் பாருங்கள் உத்தமம்னு வரும். சரிங்களா. அடுத்து ஆதாய பொருத்தம் போட்டோம்னா 4 வருது. சரிங்களா. அடுத்து 3வது செலவு பொருத்தம், அது போட்டால் 7 வருது. அடுத்து யோனி பொருத்தம். யோனி பொருத்தம் போட்டால் 3 வருது. சிங்க யோனி அப்படின்னு வருது, அது ஜெயம் பொருந்தி நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து 5வது நட்சத்திர பொருத்தம், அது போட்டோம்னா 1 வருது. அஸ்வினி, அதுவும் உத்தமம் தான் போட்டிருக்கு. அடுத்து 6வது வார பொருத்தம் 4 வருது. 4 வந்துச்சுன்னா புதவாரம். புதவாரம்னா அம்மனை லக்ஷ்மி விசாலமாய் இருக்கும், ரொம்ப நல்ல விஷயம்தான். அடுத்து 7 அங்கிச பொருத்தம், அது போட்டால் 5 வருது. குரு, குரு அப்படின்னா என்ன போட்டிருக்குன்னா லாபம் உண்டு அப்படின்னு போட்டிருக்கு, நல்ல விஷயம்தான். அடுத்து 8வது ஜாதி பொருத்தம். ஜாதி பொருத்தம் இன பொருத்தம் எல்லாம் ஒன்று தான். அது போட்டால் 1 வருது. பிரம்ம ஜாதி அப்படின்னு வருது, நல்ல பலன்கள் அப்படின்னு போட்டிருக்குங்க, நல்ல விஷயம்தான். அடுத்து 9வது திதி பொருத்தம். திதி பொருத்தம் போட்டால் 27 வருது. 27னா துவாதசி அப்படின்னு போட்டிருக்கு. அன்னவஸ்திர, குறைவில்லாதிருக்கும், நல்ல வார்த்தை தான் போட்டிருக்கு. அடுத்து 10வது ராசி பொருத்தம். ராசி பொருத்தம் போட்டால் 8 வருது. 8னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வரலாம், நல்ல பலன்தான். அடுத்து 11 வயது பொருத்தம். வயது பொருத்தம் போட்டால் 91 வயது. 45க்கு மேலே வந்தாலே அது நல்ல பொருத்தம் தான். 91னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். நம்ம போட்ட கணக்கு சரியா அப்படின்னு நம்ம சாஸ்திர புக்கை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். குழி 233க்கு உள்ள பொருத்தங்கள் இது தாங்க. எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது. போட்டிருக்க கணக்குக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுது, எல்லாமே சரியாக தான் இருக்குது. இது 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் சரியாக இருக்குது. இந்த ஆதாயம் விரயம், அதாவது எப்போவுமே ஆதாயம் தான் கூட இருக்கணும், விரயத்தை விட அது கூட இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஆனால் அது கூட ஓகே தான். இந்த 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் வர்றதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. எல்லாமே சரியாக தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு இது மரண யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? எனக்கு புரியலங்க. இது நல்லா தான் வந்திருக்கு, எல்லாமே சரியாக இருக்குது. மனையோட அளவுகள் நல்ல அளவுகளாக இருக்குது. அதுக்கப்புறம் குழி பொருத்தம், மொத்தமாக மனை பொருத்தம் பார்த்தாலும் எல்லாம் நல்ல விஷயமா வருது. 11க்கு 9 பொருத்தம் நல்ல பொருத்தமாக வருது. எல்லாமே நல்லா இருக்கும்போது ஏன் சரியில்லைன்னு சொல்லணும்? நல்லா தான் இருக்குங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதை ரொம்ப டீப்பாக பார்க்காதீங்க. என்ன கேட்டிங்கன்னா சரியாக இருக்குது, பார்த்ததில் நல்லா இருக்குது, ஆனால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் லாஸ்ட் வீடியோலேயே மனை பொருத்தம் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இது இவ்வளோலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டோட அமைப்பு தான் முக்கியம், அதுதான் 100% வேலை செய்யும். பொருத்தம் இந்த அளவுகள் பொருத்தம்லாம் அவ்வளோலாம் வேலை செய்யாது. அது மனசு திருப்திக்காக பண்ணிக்கிறது, மன சந்தோஷத்துக்காக பண்ணுறது. சரிங்களா. அது விருப்பப்பட்டவங்க பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் அப்படி போட்டு பார்த்தா கூட, கால்குலேஷனே போட்டு பார்த்தா கூட நல்ல அளவுகள் தான் வருது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, நீங்கள் அவங்ககிட்டே கேளுங்க. அடுத்து வேலுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார், மனையோட அளவு போட்டு 22:92 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 22னா மகிழ்ச்சின்னு போட்டிருக்கு, 92னா ஐஸ்வர்யம் உண்டுன்னு போட்டிருக்கு, நல்ல வார்த்தை தான். அப்புறம் யாமினி ரவின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க மேடம், அது 35:37 வாங்கலாமான்னு கேட்டிருக்காங்க. 35 தேவதைகள் வசியமாவார்கள், நல்ல வார்த்தை.
அடுத்து 37 போட்டிருக்கீங்க. 37 இன்பமும் லாபமும் உண்டு. ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை. அப்புறம் ஏன் அத கேட்குறீங்க? எனக்கு புரியலையே. நார்மலா கூகுள் பண்ணி பார்த்தாலே இந்த அளவு வந்துரும். ஒருவேளை அதுக்கு இந்த இடத்துக்கு வேற நீங்க குழி பொருத்தம் பார்க்குறீங்களோ? அப்படி இருக்குமோ? வீட்டுக்கு தாங்க பார்ப்பாங்க. மனை பார்த்தீங்கன்னா வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியான அளவுகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இடத்துக்கு பார்க்காதீங்க. பிளாட்டுக்கு பார்க்காதீங்க. வீடு கட்டுறதுக்கு வேணா பார்த்துக்குங்க. அதுவே நான் வேண்டான்னு சொல்றேன். நீங்க வந்து பிளாட்டுக்குலாம் போக ஆரம்பிச்சுட்டீங்க. பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. இடமே வாங்க முடியாது. நீங்க இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து அக்ரீமெண்ட்ல வேணா இந்த அளவு இருக்கலாம். நீங்க நேரா போய் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 3 இன்ச்சுன்னு முன்ன பின்ன இருக்கும். தயவு செஞ்சு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதே ரொம்ப கஷ்டங்க. நீங்க இடம் வாங்குறதே ரொம்ப டிலே பண்ணிருவீங்க. வீடு வேணா பார்த்துக்குங்க. வீடு கட்டுறதில்ல. வீடுலயே பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். வீட்டோட அமைப்பு தான் வாஸ்துல வேலை செய்யும். 100% அதான் வேலை செய்யும். அமைப்புனா என்ன? தலைவாசல், பின்வாசல் எங்க இருக்கு? அது உச்சத்துல இருக்குதா? கிழக்கு, வடக்கு வந்து செட்பேக் விட்டு கட்டியிருக்கீங்களா? நல்ல காத்து வசதியோட இருக்கிற மாரி கட்டியிருக்கீங்களா? காம்பவுண்ட் வாலோட கேட் வந்து சரியான அமைப்புல இருக்குதா? உச்சப்பகுதியில வச்சிருக்கீங்களா? வீட்டோட போர்வெல் சரியான இடத்துல உச்சப்பகுதியில போட்டிருக்கீங்களா? அதுக்கப்புறம் வீட்டோட டாய்லெட், செப்டிக் டேங்க்கு இது சரியான இடத்துல வச்சிருக்கீங்களா? இந்த மாரி விஷயங்கள், இந்த வீட்டோட அமைப்ப சரியா வச்சுக்குங்க. வீடு வாஸ்துப்படி 100% சூப்பரா இருக்கும். சரிங்களா? அத மட்டும் கவனிச்சுட்டு, நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய சரியா செய்யுங்க. நல்ல விஷயத்த மனசுல நினைங்க. நல்ல விஷயத்த பேசுங்க. நல்ல விஷயத்த செய்யுங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். நன்றி, வணக்கம்.